வணக்கம். இது வந்துட்டு இந்த சக்ராஸ் வந்துட்டு 7 சக்கரா வந்து சொல்கிறாங்க இல்லையா. சித்த மருத்துவ புக்கு வந்துட்டு 6 சக்கரா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக வரக்கூடிய அந்த சகஸ்டாம் அந்த சகஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா துரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை உச்சி இருக்கிறதுனால அது வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே இல்லை, பாடிக்கு நம்ம தலை உச்சியும் அந்த பிரபஞ்சமும் வந்து நேரடியாக வந்து கனெக்ட் ஆகாதனால அதை வந்து நம்ம சித்த மருத்துவ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லலை. இப்போது நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற சக்கரா மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போது இதில் இருக்க மாதிரி மூலாதாரங்கிறது வந்து நம்முடைய பிறப்புறுப்புக்கும் ஆசனமைக்கும் வந்துட்டு இடையில இருக்கக்கூடிய பாட்டு. அதே மாதிரி சுவாதிட்டானம் சொல்கிறது நம்முடைய தொப்புள். சரிங்களா. தொப்புளுக்கு வந்து ஒரு அங்குலம் கீழே தொப்புளுக்கு ஒரு அங்குலம் கீழே இருக்கக்கூடிய பாட்டு. நாபிங்கிறது பார்த்தீங்கன்னா மேல்வயிறு. அப்புறம் நம்ம அநாகதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த நெஞ்சு பகுதி. சரிங்களா. நாபி வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிப்பூரகம் சொல்லுவாங்க தமிழில், அந்த சித்த மருத்துவ புக்கில் சொல்லுவாங்க. ஆகுனா வந்துட்டு அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சுத்தின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதி. அப்போ பார்த்திங்கன்னா ஆகுனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புருவமத்தி. அப்போ தான் பார்த்திங்கன்னா சகஸ்டாங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை உச்சி. ஓகேங்களா. நம்ம இந்தந்த இடத்த நம்ம நினச்சி நம்ம தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம அந்தந்த இடத்த நம்ம வந்து தூண்ட முடியும். சரிங்களா. நம்ம அந்தந்த இடத்த நம்ம தூண்டும் பொழுது அதுவும் அந்த வந்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பல பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா. அதுக்கு தான் நம்ம முதல்ல நம்முடைய மனதை ஒரே சிந்தனையில் நம்ம வந்து வைக்க பழகணும். அப்போ தான் நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கும்பொழுது தான் நம்ம ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்ம நினச்சி நம்ம வந்து தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ணும்பொழுது தான் அந்த ஆற்றல் வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து உங்களுடைய ஒரே சிந்தனையாக இருக்கிறதுக்கு தான் பிரீத்திங்கை கவனிங்கன்னு சொல்கிறது. இப்போது இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மூலாதாரம் நம்முடைய கீழே இருக்கக்கூடிய பகுதி, அதாவது அதே மாதிரி சுவாதிட்டானம், நாபி, இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அநாகதம், விசுத்தி, ஆகுனா, சகஸ்ரம். சரிங்களா. இதில் வந்து நம்ம வந்து ஒன்று நம்ம வந்துட்டு நினச்சி நம்ம தியானம் பண்ணும்பொழுது தான் அந்த குண்டலினி சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாம்புன்னு சொல்லுவாங்க. குண்டலினி பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏற்றிட்டு போகிறோம். சரிங்களா. இது பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு குளிர்ச்சியான பொருட்கள் எனக்கு சாப்பிடணும். ஏன்னா நம்ம பாடி ஹீட் வந்துட்டு அதிகமாகும். நம்முடைய அந்த மூளைச்சூடு சொல்லுவாங்க இல்லையா, ஹீட் வந்துட்டு அதிகமாகும். அந்த ஹீட் வந்து நம்ம பாடி முழுக்க பரவும். சரிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இதனால் வந்து உண்டாகக்கூடிய எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராது. இதுதான் நம்மளுடைய ஆசைகளும் தேவைகளும் வந்துட்டு நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம இது வந்து பேர் வந்து ஒரு உதவியாக நமக்கு இருக்கும். எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் வந்துட்டு நிறைவேறதுக்கு இந்த தியானம் வந்துட்டு நமக்கு பயன்படுறது அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்முடைய மனதில் வந்து உண்டாகக்கூடிய எண்ணங்கள் வந்துட்டு குறையும். சரிங்களா. எண்ணங்கள் வந்துட்டு குறையும். எண்ணங்களில் குறைய பார்த்திங்கன்னா தான் நம்முடைய மனது வந்துட்டு அமைதி போடும், நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துட்டு அதிகமாகும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் வந்து ஒரு அந்த உன்னத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய காட்கிட்ட நீங்கள் உங்கள் மனதில் நினச்சாலே போதும். நீங்கள் வந்து ப்ரே பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து அமைச்சு தருவாங்க.
செய்யலாம். அந்த இறையாற்றக்கூடிய நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தியானம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்கும்.